ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல்லலாம் வந்து கோஸ் பொரியல் கொடுப்பாங்கல்ல, பருப்பெல்லாம் போட்டு, அந்த மாதிரி வந்து எப்படி செய்கிறதுன்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோஸ் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா அலசி வச்சுக்கோங்க. தண்ணி எல்லாமே இருத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு வெங்காயம் வதங்கின பிறகு கோஸ் வந்து அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ வந்து அதை ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிறுபருப்பு வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ஊற வச்சாதான் அது வந்து சீக்கிரமாக அந்த கோஸ் கூட வந்து வெந்து வந்துடும். அதை சேர்த்து நல்லா கலரி விட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கலரி விட்டு மூடி விட்டு வந்து எடுத்து பார்க்கலாம். கலரிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த எல்லா பருப்புமே வந்து சேர்ந்து வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் வந்து நான் துருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா தண்ணிலாம் போகிற அளவுக்கு கலரிக்கோங்க தேங்காய் போட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் ஈஸியான ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.